வண்டியோட மைலேஜ் 25லேருந்து 29, 30 கூட தரும் சில வாட்டி. ஸோ இதுதான் வண்டியோட மைலேஜ். வணக்கம் நண்பர்களே, நான் தான் டாமர் ரைடர். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வண்டியோட ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. இது எடுக்கிறது நான் இப்போ குடுவாஞ்சேரி பின்னாடி இருக்க களிவந்தப்பட்டு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கேன். சூப்பரான லொக்கேஷன். ஸோ வண்டி ரிவ்யூ போடும்போது கூட அந்த லொக்கேஷனும் காட்டுறேன். ஸோ அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஸோ என்னோட டாமினார். ஸோ இதோட ரிவ்யூ தான் இப்போ போட போகிறேன். ஓனர்ஷிப் ரிவ்யூ. கிட்டத்தட்ட 27,502 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். ஸோ எப்படி இதில் 2,500 வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் சுற்றி ஓட்டியிருப்பாங்க. ஸோ 25,000 கிலோமீட்டர் நானே சொந்தமாக ஓட்டியிருக்கேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் அது. இப்போது இந்த வண்டியோட பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கேடிஎம் வண்டியை ஷேர் பண்ணுறது தான். ஸோ டியூக் 390 எல்லாருக்கும் தெரியும் அந்த வண்டி. ஸோ அந்த வண்டியோட இன்ஜினை தான் வந்து பஜாஜ் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ லைக் டியூக்கோ 200 பார்த்தீங்கன்னா 200 NS ஷேர் பண்ணுது. ஸோ லைக் வைஸ் பார்த்தீங்கன்னா 390 வந்து டாமினார் 400 ஷேர் பண்ணுது. இப்போ டியூக் 250 வந்துருச்சு. ஸோ 250 பார்த்தீங்கன்னா டாமினார் 250 ஷேர் பண்ணுது. சேம் இன்ஜின் தான். கூடிய சீக்கிரம் பல்சர்லேயே 250 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த இன்ஜின் ஷேர் பண்ண போகிறான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரம். ஸோ வண்டியோட அட்வான்டேஜஸ்லாம் இப்போ ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. ஸோ அண்டர் 2 lakhs 2018 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை இந்த பைக் தான். ஸோ செகண்டாக இன்னொரு அட்வான்டேஜ் அப்படி என்ன அப்படின்னா, வண்டியோட டெக்னிக்கலாக சூப்பரான சில விஷயங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ள ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஒரு ஆல் எல்இடி லைட் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் இருக்க எல்இடி எல்லாமே, இண்டிகேட்டர்ஸ்லேருந்து பிரேக் லைட்லேருந்து எல்லாமே எல்இடி லைட் செட்டப்பு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸு. ஸோ பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே 320 mm தான் இருக்குல்லே ஹையஸ்ட்டு. ஸோ இதில் 320 mm தான் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஐ திங்க் 240 mm நினைக்கிறேன். ஸோ பேக்கில் 240 mm டிஸ்க் பிரேக்ஸு. ஆனால் இதில் சிங்கிள் பிஸ்டன் காலிப்பர் தான். ஃப்ரண்ட்டில் வந்து டூவல் பிஸ்டன் காலிப்பர். ஏபிஎஸ் டூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின்றதுனால வண்டி ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போகலாம். எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் வராது. இன்கேஸ் உங்கள் வண்டியில் ப்ராப்ளமாக இருந்தால் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக வரும். என் வண்டியில் இது வரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ரேடியேட்டர் இது வரைக்கும் அதோட சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வருது. ஸோ அடுத்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு. ஸோ வண்டி வந்து 182 கிலோ இருக்குது. இது வந்து அட்வான்டேஜும் நான் சொல்லுவேன், டிஸ்அட்வான்டேஜஸ்லேயும் இது ஒரு லைன் வரும். அட்வான்டேஜாக வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி. வண்டி வந்து ரொம்ப 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 ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு 160 போனாலும் வண்டி ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சர்வீஸோட காஸ்ட்டு அண்டு ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டு. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் பஜாஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இதுதாங்க மெயினான அட்வான்டேஜ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ வண்டியோட பெரிய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வைப்ரேஷன்ஸுங்க. வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த டேங்க் அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ரேட்லிங் நாய்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹேண்டில் பாரில் இருக்க வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் விட இந்த டேங்க்கில் இருக்க வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ். செகண்டு பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ இது அட்வான்டேஜில் சொன்னேன், டிஸ்அட்வான்டேஜஸ்லேயும் சொல்கிறேன். ஏன்னா வெயிட் வந்து 182 kg. ஸோ 182 kg இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து வெளில எடுக்க முடியாது. ஒரு சடனாக வந்து பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு தள்ளிட்டு போனால் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் கால் எட்டலை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஓகே, 2 பக்கமும் எனக்கு கால் வைக்க முடியும், அந்தளவுக்கு தான் எனக்கே எட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து கொஞ்சம் லாங்கர் வீல் பேஸ். ஸோ வண்டி வந்து திருப்பும் போது அந்த ரேடியஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ இது வந்து நார்மலாக சின்ன ரோட்டிலலாம் வளையாது. நம்ம அப்படியே பேன்னு திருப்பி தான் வளைக்கணும், வேறு வழி இல்லை. அடுத்த மெயினான டிஸ்அட்வான்டேஜ் சர்வீஸுங்க. சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் கொடுத்தா டென்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு ஸ்க்ரூ வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து வண்டியில் வந்து வேறு ஸ்க்ரூ வரும், ஆலன் கீ போட்டு ஸ்க்ரூ பண்ணுற ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூ வந்து அவங்க எடுத்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஏர் ஃபில்டர் மாற்ற சொல்லும் போது அவங்க ஸ்க்ரூ எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு திரும்ப வந்து வேறு ஏதோ ஒரு வண்டியோட ஸ்க்ரூ போட்டு கொடுத்துட்டாங்க, இல்லை வேறு ஏதோ ஸ்க்ரூ போட்டு கொடுத்துட்டாங்க. அது நான் போய் கேட்டால் அது திறந்து எங்கேயோ வச்சுனுஞ்சி, அது நான் கடைசியாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் காலையில் அர்ஜென்ட்டில் கட்டிட்டோம், அது வந்து திரும்ப வந்து கிடைக்கல அந்த போல்ட், அதனால் உங்களுக்கு வேறு போல்ட்டு போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா.
சரிங்க நான் வேறு போல்ட்டு இருந்தால் காசு கூட நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற. இல்லை சார் அந்த போல்ட் ஸ்டாக் இல்லை. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு சின்ன விஷயந்தான், அது கூட வந்து அவங்களால அது கரெக்டாக பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த பெரிய மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஷாக் அப்சார்பர்ஸ். இது வந்து இருக்கானே தெரியாது, அந்த மாதிரி தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு சின்ன பள்ளத்தில் விட்டால் கூட ஃபுல் இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ புதுசாக 2019 வந்த டாமினாரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட்டர் இருக்கும். அது என்னென்னா வண்டி வந்து 8650 ஆர்பிஎம் மேலே வண்டி வந்து போகாது, ஃபியூல் வந்து கட் ஆஃப் ஆகிடும். லைக் இன்ஜின் வந்து அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் போன மாதிரி காட்டும். ஆனால் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா டியூக் 390 இன்ஜின், அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்பிஎம் போகும். இதில் பவர்ட்ரானிக் அந்த ECU அப்டேட்டு பவர்ட்ரானிக்லாம் போட்டால் குயிக் ஷிஃப்ட் ரோடெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆர்பிஎம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பவர்ட்ரானிக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய். ஸோ அதனால் வந்து அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு அப்கிரேடாக எனக்கு தெரியல. போடுவாங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. எனக்கும் அதை பார்த்தா பிடிக்கும். பரவாயில்ல, இது பொட்டென்ஷியல் கொண்டு வராங்களே, இந்த இன்ஜினோட பொட்டென்ஷியல் வெளில கொண்டு வராங்களே அப்படின்லாம் தோணுச்சு. பட் ஆனால் என்கிட்ட உண்மையை சொன்னால் காசு இல்லை அது போடுறதுக்கு, அதுதான். ஸோ இதுதான் நான் சொல்ல கலிவந்தப்பட்ட லொக்கேஷன், அந்த EB லொக்கேஷன்ஸு சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஸோ நான் அங்கே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா வண்டி கொடுக்கும்போது MRF டயர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ வண்டியில் அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டியில் 6 கியர் இருக்கிறதுனால ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோடய ஒரு அபிப்பிராயம். 2019 இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி டிஸ்பிளே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட்டில் மெயின் டிஸ்பிளேல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்டரி டிஸ்பிளேன்றது தான். ஸோ இதில் வந்து அவங்க கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது, டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி 2019 கொடுத்துருந்தாங்க. 2018 ஜஸ்ட் ஒரு எல்லாத்துக்கும் ஹை பீம்ஸு அது மாதிரி மட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 6th கியர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒரு 60க்கு மேலே தான், ஒரு 65 ப்ளஸில் தான் வந்து 6th கியரே நம்ம வந்து போட முடியும். அதுக்கு முன்னாடியே போட்டுனா அந்த டக்குன்னு அடிக்கிறது ஆரம்பிச்சிடும். ஸோ கியர் வந்து அந்த ரேஷியோ கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தான். பட் ஆனால் ஓவரால் ஓட்டிடலாம், ஓட்ட முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ 5 சர்வீஸ்னு வச்சுக்கோங்க, 5,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி விட்றேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸ் ஆவரேஜாக. ஸோ பிரேக் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் வரும் ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்து 250 ருபீஸ் வரும். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். அதான் சொன்னேனே, ஸ்பேர் பார்ட் காஸ்ட்டும் சர்வீஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் பஜாஜில். அந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே காய்ஸ், ரொம்ப இருட் ஆகிடுச்சு. டைம் வந்து ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. சும்மா வண்டியோட ஒரு சின்ன ஓவர் வியூ மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ வண்டியை பற்றி நானும் ரொம்ப பெரிய டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, பட் நான் வந்து ஸ்டில் மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க, வெளில போனால் மாஸ்க் போட்டு போங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கடைப்பிடிங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹோப் யூ லைக் இட். பாய்.